ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் தான் செய்ய போகிறாங்க. ரவா இருந்தால் போதும், அதை வச்சு ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்பம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காதது, நீங்கள் வறுத்தும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கட்டும், நம்ம இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 கப் ரவைக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை சேர்க்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், 1 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி, இது நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு, நல்லா கரைஞ்சும் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா ரவையில் சேர்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். சூடாக ஊற்றுறதுனால அந்த ரவை நல்லா குயிக்காக வெந்து நல்லா ஊறி வரும். அதனால தான் நம்ம கொஞ்சம் சூடாகவே ஊற்றிக்கிறோம். வெல்லம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ரவையை நல்லா கிளறி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வரும், ரவை நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், நான் இப்போ ஊற வச்சுட்டு எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலவையை நம்ம நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி எடுத்து செய்கிறதுனால அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான். பாருங்கள், இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே தேங்காய் துருவல் 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சா போதும். இப்போ அதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவோட பதம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம தோசை மாவு இருக்கு இல்லையா, தோசை மாவு அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு கலவை ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்படின்னா பிரிஞ்சு போகும். அதனால தான். ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா போண்டா மாதிரி வெடிப்பு விட்டு வரும். அதுக்காக தான் தோசை மாவு அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு செய்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சமே நம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான். இப்போது நம்ம அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த கரண்டியால் ஊற்றுறோம் இல்லையா, ஊற்றின உடனே அந்த பபுள்ஸ் வருது இருப்பாருங்க, அந்த அளவுக்கு ஆயில் சூடாக இருக்கணுங்க. மீடியம் தீயிலே வைங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னா மேலே குயிக்காக வெந்துடும், ஆனால் உள்ளே மாவாக இருக்கும், சரியாக வேகாது. அதனால தான். மாவு ஒரு கரண்டி ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதுவாகவே மேலே எலும்பி வந்துடும். வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது. ஒருவேளை நீங்கள் ஆயிலில் மாவு ஊற்றும் போது அது போண்டா மாதிரி வெடிப்பு மேலாக்க வருது அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்காங்க. இன்னும் கொஞ்சமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக வெடிப்பு இல்லாமல் வரும். இதே போல் மிச்சம் இருக்கிற மாவை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது சின்ன பாத்திரங்கிறதுனால ஒன்று ஒன்றா நான் செய்கிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா நீங்கள் கூட 2-3 நம்ம ஊற்றி செஞ்சுக்கலாம்.
ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் மேலே மொறுமொறுப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நான் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடலைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. எனக்கு உடம்பு முடியாத சூழ்நிலை தான், அதனால தான் நான் வீடியோ போடலை. இனி தொடர்ந்து வீடியோ வரும், தொடர்ந்து பார்க்கலாம்.